ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புச்சிமா. கடலோர கிராமம் ஒன்றில் கதிர் என்ற இளைஞன் தன் முதிய தந்தையுடன் வாழ்ந்து வந்தான். அவனது தந்தை ஒரு காலத்தில் அந்த ஊரிலேயே மிக சிறந்த முத்து குளிப்பவராக பெயர் பெற்றிருந்தார். ஆனால் ஒரு விபத்திற்கு பிறகு அவரால் கடலுக்குள் செல்ல முடியவில்லை. கதிரின் தந்தை எப்போதும் ஒரு நீல நிற அபூர்வ முத்து பற்றி தன் மகனிடம் கதைகள் கூறுவார். அது ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றும் சக்தி கொண்டது என்பார். கிராமத்து மக்கள் அத்தகைய முத்து ஒரு கற்பனை என்றும் அதை தேடி செல்வது வெறும் முட்டாள்தனம் என்றும் கதிரை பார்த்து ஏளனம் செய்தனர். ஆனால் கதிர் தன் தந்தை இழந்த பெருமையை மீட்டெடுக்கவும் அந்த அபூர்வ முத்தை கண்டறியவும் ஒரு உறுதியான முடிவை எடுத்தான். அவன் தினமும் அதிகாலையில் எழுந்து கடலோரம் சென்று மூச்சு பயிற்சியும் நீச்சல் பயிற்சியும் செய்து தன் உடலை வலுப்படுத்தி கொண்டான். மற்ற மீனவர்கள் மீன் பிடிப்பதில் கவனம் செலுத்திய போது இவன் மட்டும் கடலின் ஆழத்திற்கு செல்ல தேவையான திறமைகளை வளர்த்தான். தனது தேடலை தொடங்க தீர்மானித்த ஒரு பௌர்ணமி நாளில் கதிர் ஒரு சிறிய படகில் கடலின் நடுவே தனியாக சென்றான். கடல் அன்று மிகவும் அமைதியாக தெரிந்தாலும் அதன் ஆழத்தில் மறைந்திருக்கும் மர்மங்களை அவன் நன்கு அறிந்திருந்தான். படகை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்திவிட்டு ஒரு நீண்ட கயிற்றை தன் இடுப்பில் கட்டிக்கொண்டு அவன் ஆழமான நீல நிற கடலுக்குள் குதித்தான். உள்ளே செல்ல செல்ல வெளிச்சம் குறைந்து இருள் படர தொடங்கியது. தண்ணீரின் அழுத்தம் அவனது காதுகளை வலிக்க தொடங்கியது. ஆனாலும் அவன் தன் தந்தையின் முகத்தையும் அந்த ஊர் மக்கள் செய்த ஏளனத்தையும் நினைத்து பார்த்து தன் பயத்தை விரட்டினான். முதல் முறை மூச்சை அடக்கி உள்ளே சென்றபோது அவனுக்கு சாதாரண சிப்பிகள் மட்டுமே கிடைத்தன. ஆனால் அவன் சோர்வடையாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தான். கடலுக்கு அடியில் இருந்த பாறைகளும் சிறிய கடல் செடிகளும் அவனது கால்களை கீறி காயப்படுத்தினாலும் அவன் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. இரண்டாம் நாள் அவன் இன்னும் ஆழமாக சென்றபோது திடீரென்று கடலுக்கு அடியில் ஒரு பலமான நீரோட்டம் அவனை திசை மாற்றியது. அந்த வேகமான சுழலில் சிக்கி கதிர் தன் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பெரிய பாறை இடுக்கில் மோதி சிறு காயமடைந்தான். தண்ணீர் அவனது நுரையீரலுக்குள் நுழைய பார்த்தபோது அவன் மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு மேலே வந்து படகை பிடித்து தப்பினான். உடல் முழுவதும் நடுக்கமும் காயத்தின் வலியும் இருந்த போதிலும் அவனது உள்ளத்தில் இருந்த வைராக்கியம் மட்டும் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் ஒரு பெரிய சுறா மீன் அவனது படகை சுற்றி வந்ததை கண்டு அவன் ஒரு நிமிடம் திகைத்து நின்றான். இயற்கையின் சோதனைகள் தன்னை தடுக்க பார்க்கின்றன என்பதை உணர்ந்த அவன் தன் இறைவனை வேண்டிக் கொண்டு மீண்டும் தண்ணீருக்குள் குதிக்க துணிந்தான். வெற்றி என்பது எளிதாக கிடைப்பதில்லை. அது மரணத்தின் வாசலை தொட்டு வருபவனுக்கு மட்டுமே சொந்தம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். மூன்றாம் நாள் கடலின் நிறம் ஒருவித விசித்திரமான ஒளியுடன் காணப்பட்டது. கதிர் அன்று எப்படியும் முத்தை கண்டறிய வேண்டும் என்று உறுதியாக இருந்தான். அவன் இதுவரை சென்றிராத மிக ஆழமான பகுதிக்கு சென்று அங்கிருந்த மணல் பரப்புகளை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்த்தான். அங்கே பல வண்ண மீன்களும் விசித்திரமான கடல்வாழ் உயிரினங்களும் அவனை கடந்து சென்றன. அவை ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்வது போல அவனுக்கு தோன்றியது. திடீரென்று ஒரு பெரிய பாறையின் அடியிலிருந்து ஒரு மெல்லிய நீல நிற ஒளி கசிவதை கதிர் கவனித்தான். அவன் மூச்சை அடக்கி கொண்டு அந்த பாறையை நோக்கி மிக வேகமாக நீந்தி சென்றான். அவனது இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. அந்த பாறையின் அடியில் ஒரு மிகப்பெரிய சிப்பி பாதி திறந்த நிலையில் இருப்பதையும் அதனுள் இருந்து ஒளி வருவதையும் அவன் கண்டான். அந்த சிப்பியை எடுக்க அவன் கை நீட்டிய போது அதன் அருகில் ஒரு நச்சுத்தன்மை கொண்ட கடல் பாம்பு இருப்பதை கண்டு திடுக்கிட்டான். அந்த கடல் பாம்பு அவனை தாக்க தயாராக இருந்த நிலையில் கதிர் மிகவும் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டியிருந்தது. அவன் ஒரு சிறு கல்லை தூக்கி தள்ளி எறிந்து பாம்பின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு மின்னல் வேகத்தில் அந்த சிப்பியை தனது கையில் எடுத்தான். அந்த ஒரு நொடி தாமதித்திருந்தால் கூட அவனது உயிர் போயிருக்கும். ஆனால் அவனது வேகம் அவனை காப்பாற்றியது. சிப்பியை எடுத்துக்கொண்டு அவன் மேலே நீந்தி வந்தபோது அவனது நுரையீரல் காற்றில்லாமல் வெடிக்க தயாராக இருந்தது. ஒரு வழியாக படகை அடைந்த கதிர் நெடுநேரம் மூச்சு வாங்கி கொண்டே
படுத்து கிடந்தான். அவனது கையில் இருந்த சிப்பி இன்னும் இறுக மூடியிருந்தது. படகின் தளத்தில் அமர்ந்து மெதுவாக அந்த சிப்பியை திறந்தபோது அவன் கண்கள் கூசும் அளவிற்கு ஒரு பேரொளி அங்கே பிறந்தது. அதனுள் இருந்தது அவனது தந்தை சொன்ன அதே நீல நிற அபூர்வ முத்து. அது ஒரு சிறு நிலவை போலவே மின்னிக் கொண்டிருந்தது. அந்த முத்தை கையில் எடுத்தபோது கதிர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவனது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவனது இத்தனை நாள் உழைப்பிற்கும் காயங்களுக்கும் கிடைத்த மாபெரும் வெகுமதியாக அந்த முத்து அவனது உள்ளங்கையில் ஜொலித்தது. கதிர் கரையை திரும்பிய போது கிராமத்து மக்கள் ஏதோ ஒரு அதிசயத்தை காண்பது போல அவனை சூழ்ந்து நின்றனர். முத்து குளிப்பதில் அனுபவம் வாய்ந்த பெரியவர்கள் அந்த முத்தை பார்த்துவிட்டு இது பல தலைமுறைகளாக கிடைக்காத ஒரு பொக்கிஷம் என்று வியந்து கூறினர். அவனது தந்தையிடம் அந்த முத்தை கொடுத்தபோது அவர் தன் மகனை அணைத்து கொண்டு பெருமிதத்துடன் அழுதார். ஊர் மக்கள் அனைவரும் கதிரின் வீரத்தையும் விடாமுயற்சியையும் பாராட்டி அவனை அந்த ஊரின் தலைவனாக ஏற்றுக்கொண்டனர். தங்களை ஏளனம் செய்தவர்களுக்கு தனது வெற்றியின் மூலம் பதிலடி கொடுத்தது கதிருக்கு ஒரு பெரிய மனநிறைவை கொடுத்தது. அடுத்த சில நாட்களில் கதிர் அந்த முத்தை விற்று வந்த பணத்தை கொண்டு தன் கிராமத்தில் இருந்த ஏழை மீனவர்களுக்கு புதிய படகுகளையும் வலைகளையும் வாங்கி கொடுத்தான். அவன் தனக்காக மட்டும் அந்த முத்தை தேடவில்லை. ஒட்டுமொத்த கிராமத்தின் வறுமையை போக்கவே இவ்வளவு பெரிய ஆபத்தை சந்தித்தான். அவனது பெயரும் புகழும் அந்த பகுதி முழுவதும் பரவியதுடன் கதிர் ஒரு சிறந்த மனிதாபிமானியாகவும் அனைவராலும் மதிக்கப்பட்டான். அவன் தனது தந்தையின் மருத்துவ செலவுகளையும் கவனித்து கொண்டு அவரை மீண்டும் பழைய உற்சாகத்திற்கு திரும்ப செய்தான். கிராமத்தில் ஒரு சிறிய பள்ளிக்கூடம் கட்டி அங்கிருக்கும் சிறுவர்களுக்கு கடலை பற்றியும் வாழ்க்கை போராட்டத்தை பற்றியும் கற்பிக்க தொடங்கினான். கதிர் இப்போது ஒரு வெற்றியாளன் மட்டுமல்ல, பலரின் வாழ்க்கையில் ஒளியேற்றிய ஒரு வழிகாட்டியாகவும் திகழ்ந்தான். அவனது ஒவ்வொரு செயலும் அந்த ஊர் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் நலனுக்காகவுமே அமைந்தது. கதிரின் கதை ஒரு புராண கதையை போல அந்த கடலோர பகுதிகளில் இன்றும் மக்களால் பேசப்பட்டு வருகிறது. பல இளைஞர்கள் கதிரை போல துணிச்சலாக செயல்பட தொடங்கி தங்கள் வாழ்க்கையில் இருந்த முட்டுக்கட்டைகளை உடைத்து எறிந்தனர். கடலை பார்த்து பயந்தவர்கள் எல்லாம் இப்போது கடலை தங்கள் நண்பனாக கருதி அதில் புதிய வாய்ப்புகளை தேடினர். ஒரு மனிதனின் உண்மையான தேடல் என்பது அவனது சுயநலத்திற்காக இல்லாமல் பொதுநலத்திற்காக இருக்கும்போது இயற்கை அவனுக்கு துணை நிற்கும் என்பதை உலகம் உணர்ந்தது. கதிர் நட்ட அந்த புதிய தன்னம்பிக்கை விதை அந்த ஊரின் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வெற்றி கனியாக வளர்ந்து நின்றது. வாழ்க்கை என்பது ஒரு ஆழமான கடல் போன்றது. அதில் தடைகள் என்னும் சுறாக்களும் வறுமை என்னும் சுழல்களும் நம்மை பயமுறுத்தலாம். ஆனால் நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் கயிற்றாக கொண்டு ஆழத்தில் இறங்குபவன் மட்டுமே வெற்றியாகிய முத்தை பெற முடியும். உன் தேடல் நேர்மையானதாகவும் உன் உழைப்பு மற்றவர்களுக்கானதாகவும் இருந்தால் காலமும் இயற்கையும் உனக்கு தலைவணங்கும். பயத்தை கடலில் வீசு, வெற்றியை தேடி நீந்து. இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.